ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ் நான் செய்ய போகிறேன். இது தெரியாதவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷு, தெரிஞ்சவங்களுக்கு இது தானே செய்கிற, இது என்ன பெரிய டிஃப்ரெண்ட்டா அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். ஸோ என்ன செய்ய போகிறேன்னா, நார்மலாக சக்கரா மீன் போட்டு மீன் குழம்பு வைக்க போகிறேன். இன்னொன்று திருக்க மீனில் புட்டு செய்ய போகிறேன். இது வந்து நான் முதல் தடவையாக செய்கிறேன். திருக்க மீனில் எப்பவுமே நான் குழம்பு தான் வச்சுருக்கேன், புட்டு நான் செஞ்சது கிடையாது. சோறால தான் புட்டு செஞ்சு பழக்கம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா திருக்க மீன் வாங்கினேன், அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா குழம்பு வச்சது யாருமே சாப்பிடல. ஏன்னா அதோட தோல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எடுக்க முடியாத மாதிரி இருந்தது, கொஞ்சம் சொரப்பாக இருந்ததுனால, கொஞ்சம் அந்த வழுவழுப்பு தன்மை இருந்ததுனால சரியாக யாரும் சாப்பிடல. குழம்பு வைஸ் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது, பட் மீன் பார்த்தீங்கன்னா யாரும் விரும்பி சாப்பிடல. ஸோ அதனால இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எப்படி அதை க்ளீன் பண்ணுறேன், எப்படி வந்து அதை புட்டு செய்கிறேன் அப்படின்றது தான் காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து சங்கரா மீனை எடுத்துகிட்டு நம்ம வந்து சிசர் வச்சு அந்த சைடில் இருக்கிற அந்த முள்ளாக இருக்கிற பார்ட்டை முதல்ல வெட்டிடணும். சங்கரா மீன் டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும், ரேட்டும் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். ஆனால் முக்கியமான விஷயம் அதில் இருக்கிற முள், சாப்பிடும்போதும் ஜாக்கிரதையாக சாப்பிட்ணும், அது க்ளீன் பண்ணும்போதும் ஜாக்கிரதையாக க்ளீன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதனால் சங்கரா மீனோட அந்த சைடு கில்ஸ், அந்த மேலே இருக்கிற அந்த இது ஃபின்ஸு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பத்திரமா பார்த்து கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஷிங்க்குள்ளே போட்டுருங்க. ஷிங்க்குள்ளே போட்டு அந்த இருக்கிற அந்த இதெல்லாம் எடுத்து கவரில் போட்டுருங்க. இந்த நான்வெஜ் க்ளீன் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் பிளாஸ்டிக் மேட்டு தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா அந்த உட்டன் இது யூஸ் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து அந்த ஃபங்கஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிடுது. அது உள்ள அந்த ஸ்மெல் வந்து சரியாக அது என்னதான் சோப் போட்டு தைச்சாலும் போக மாட்டேங்குது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாங்குறது நான் வந்து இதுக்கு தான் வெஜிடபிள்ஸ்க்கு தான் யூஸ் பண்ணுறேன். உட்டு வந்து எடுத்து வச்சுட்டேன். ஸோ உட்டு வந்து கொஞ்சம் நிறைய பெரிய லெவலில் கட் பண்ண போகிறோம், நிறைய ஐட்டம்ஸு அப்படின்னா அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோட சைஸ் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்குது இல்லைங்களா, அதனால. அப்புறம் அந்த சிங்கை ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த ட்ரெயின் போகிறது பார்த்தீங்கன்னா அதை லாக் பண்ணிவிட்டு இந்த செதில் எடுக்கிறது அது உள்ளே வச்சு எடுத்திங்கன்னா அது செதறது எல்லாமே அது உள்ளே செதறிடும். சில பேர் தண்ணிக்குள்ளே வச்சு செதில் எடுப்பாங்க, எனக்கு அது ஒர்க் அவுட் ஆகலை. எனக்கு எங்கே செதில் கை கிழிச்சிக்கிறேன், அதனால நான் உள்ளே வச்சுட்டு நான் வந்து இது பண்ணுவேன். கவுண்டர் டாப் மேலே வச்சு பண்ணிங்கன்னா இருக்கிற அந்த செவர் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த செதிலாகிடும். ஸோ அதனால் அது வந்து நமக்கு ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுறதா சமையல் பண்ணுறதான்ற மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்டரில் ஒரு சின்ன வெட்டு, உள்ளே இருக்கிற பாடி பார்ட்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, இதோட க்ளீனிங் பார்த்திங்கன்னா முடிஞ்சுது. முக்கியமான விஷயம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க பாத்ரூமில் போய் க்ளீன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி பாத்ரூமில் க்ளீன் பண்ணுறது வந்து எனக்கு என்னென்னா, அதை க்ளீன் பண்ணாலும் அதோட ஸ்மெல் பார்த்திங்கன்னா போவே மாட்டேங்குது. ஆனால் இப்போ கிச்சனில் நான் க்ளீன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், நான் மஞ்சத்தூள் போட்டு அதுக்கப்புறம் சோப் போட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த சின்ன ஏரியா வந்து வாஷ் பண்ணிடுவேன். பட் பாத்ரூம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றினாலும் அந்த ஃபிஷ்ஷோட அந்த நாஸ்டி திங்ஸ்லாம் எல்லா இடத்துலையும் சுற்றி வந்து தான் சிங்க்குள்ளே அந்த ட்ரெயின்குள்ளே போகும். ஸோ அது வந்து எங்களுக்கு சரிப்பட்டு வரல. அதனால பார்த்திங்கன்னா சிங்க்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துலேயே பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிட்டு இந்த மஞ்சத்தூள் போட்டு நான் இந்த ஃபிஷ் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுல அந்த மஞ்சள் தண்ணி அதெல்லாம் வந்து சேர்ந்து சோப் போட்டு திருப்பி நான் ஸ்க்ரப் போட்டு வாஷ் பண்ணுறதால அந்த இடம் வந்து க்ளீன் ஆகிடுது. ஸோ அவ்வளோதான், சங்கரா மீன் க்ளீனிங் வந்து முடிஞ்சுது. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இது புதுசு கிடையாது. ஸோ இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு தட்டு போட்டு மூடிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா திருக்க மீன் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஆக்சுவலி இது நைட்டு டின்னரோட குக்கிங். ஓகேங்களா? இது வந்து பகலில் செய்யலை, நான் மத்தியானத்துக்கும் செய்யலை, நைட்டு டின்னருக்கு தான் செய்கிறேன். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 4 மணிக்கோ 5 மணிக்கோ ஆரம்பித்தேன். ஸோ கரெக்டாக இருக்கும் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து செய்கிறதுக்கு. ஸோ திருக்க மீன் எடுத்தாச்சு. இது வந்து பேபி திருக்கை, சின்ன சைஸ் திருக்க மீனோட அளவு பார்த்திங்கன்னா யூஸ்வலி ரெகுலர் சைஸ் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். அதுக்கு பெரிய வால் வேறு இருக்கும். அது ஆக்சுவலி வாலோடு விற்பாங்க. பட் நான் போன டைமில் நான் இது வரைக்கும் வாங்கின எல்லா திருக்க மீனுக்கும் வால் இல்லாமல் தான் இருந்தது. அவங்களே கட் பண்ணிவிட்டாங்க. ஏன்னா அந்த வால் பார்த்திங்கன்னா பட்டுச்சுன்னு வைங்க, நம்ம மேலே அது ஓங்கி பட்டுச்சுன்னா அவ்வளோ வலியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த வால் தான் பார்த்திங்கன்னா அதோட ஸ்ட்ரென்த்தே. ஓகேங்களா? ஸோ இந்த திருக்க மீனை சுற்றி இருக்கிற ஏரியாவை சிசர் வச்சு நல்லா சதக்குன்னு கட் பண்ணிவிடுங்க. ஆக்சுவலி நான் வீடியோவில் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக கட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் வந்து உங்களுக்கு சிசர்ஸ் நல்லா ஷார்ப்பாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பட் ஆனால் கொஞ்சம் மொக்கையாக இருக்குது சிசர் அப்படின்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த திருக்க மீன் தான் ரே ஃபிஷ். நிறைய அந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிரிக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள், அந்த முகம்தான் அது. பாவமாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது. கொன்றால் பாவம் தின்றால் போச்சுன்றாங்கல்ல, நான் கொல்லவும் இல்லை, வெறும் தின்ன மட்டும் தான் செய்கிறேன். ஸோ அதனால் நம்ம வந்து வெட்டுற வேலையை பார்ப்போம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட சென்டர் போர்ஷன் இருக்குது பார்த்திங்களா, அங்கே மட்டும்தான் அதோட அந்த இது எடுக்க வேண்டியது வரும், அந்த உள்ளே இருக்கிற அந்த குடல்லாம். ஸோ அதை எடுத்துகிட்டு இந்த சதை பாட்டு எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா பீஸாக கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இதோட க்ளீனிங் வேலை முடிஞ்சுது.
ஸோ இதில் வந்து க்ளோஸ்அப்பாக தெரியல புரியல அப்படின்றவங்களுக்கு நான் இன்னும் கொஞ்சம் க்ளோஸ்அப் வீடியோவாகவே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா திருக்க மீன். அந்த சைடோடு வச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா ஓரமாக கட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த செதில் இதில் சதை இருக்காது, அதனால தான் கட் பண்ணுறோம். இல்லை எனக்கு கட் பண்ண வேணாம், நான் அப்படியே பீஸ் போட்டுக்கிறனால நீங்கள் பீஸ் போட்டுக்கலாம். அதை நீங்கள் தோல் உரிக்கும் போது அது தானாகவே வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதனால் புட்டு செய்ய போகிறீங்கன்னா சொல்கிறேன், புட்டு நீங்கள் செய்ய போகிறீங்கன்னா அது வேக வச்சு தோல் உரிப்போம்ல, அப்போ வந்து இது தானாகவே வந்துடும். ஸோ அவ்வளோதான். இது வேணா வச்சுக்கோங்க, இல்லைன்னா வந்து நம்ம கட் பண்ணி போட்டுடலாம். நான் வந்து கட் பண்ணி போட்டுடுவேன். ஸோ சைடில் ஒரு வெட்டு, இந்த பக்கம் சைடில் ஒரு வெட்டு. இது வெட்டும் போது பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்கிற அந்த குடல் பாட்டெலாம் வந்து நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். அப்புறம் தலைக்கிட்ட இருக்கிற கண் இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிடலாம். அந்த கில்ஸ் எல்லாமே மேலே தலைக்கிட்ட தான் இருக்கும். ஸோ தலையை டோட்டலாகவே ரிமூவ் பண்ணுறதுனால ரிமூவ் பண்ணிடலாம். இல்லை பிரச்சனை இல்லை அப்படி வச்சுக்கிறேன் அப்படின்னாலும் வச்சுக்கலாம். ஸோ மீன் தலை இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அதில் இருக்கிற செதில்லாம் எடுப்போம்ல, அந்த மாதிரி அந்த கில்ஸ்லாம் எடுப்போம்ல, அந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு கூட அதை சமைச்சிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. இது நான் இன்னொருத்தர் கேட்டிருந்தீங்க போன வீடியோலேயே, எதுக்கு நீங்கள் வந்து அங்கேயே க்ளீன் பண்ணிட்டு வராமல் இங்கே வந்து க்ளீன் பண்ணி அதை வீடியோவாக போடுறீங்க, வீடியோ போடணுன்றதுக்காக க்ளீன் பண்ணாமல் வரீங்களா அப்படின்னு. வீடியோ போடுறதுக்காக க்ளீன் பண்ணாமல் வரேனா, இல்லைனா அங்கே வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக க்யூ நிறைய நிற்கிது அதனால் நான் க்ளீன் பண்ணலையா, இல்லை அதுக்காக எதுக்கு எக்ஸ்ட்ராவாக நம்ம காசு கொடுக்கணும் அப்படின்னு. இது 3 காரணமும் இல்லை. எனக்கு க்ளீன் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா? அதனால தான் நான் க்ளீன் பண்ணேன் ஃபஸ்ட்டு. ஆனால் அதுக்குன்னு இந்த பெரிய பெரிய மீன் இருக்குது பாருங்கள். ஒரு வாட்டி நான் பெரிய மீன் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்போ நான் வந்து உண்மையிலே தவிச்சிட்டேன். பட் இந்த மாதிரி இதெல்லாம் நண்டு க்ளீன் பண்ணுறது, எறா உரிக்கிறது, இந்த மாதிரி திருக்கம் இதெல்லாம் எனக்கு பிடிக்கும். பட் ஆனால் பெரிய சைஸ் மீன் ஒரு வாட்டி நான் அந்த ஆத்து வவ்வால் மீன், அப்புறம் அந்த நெய் மீனுன்னு சொல்லிட்டு அந்த கேட் ஃபிஷ் இருக்கும் பாருங்கள், அது மாதிரி பெரிய மீன் வாங்கிட்டு வரும்போது ஷார்ப்பாக கத்தி இல்லைன்னா நமக்கு கடுப்பாயிடும். க்ளீன் பண்ணணும்னு ஆசையாக வருவோம். ஆனால் அந்த டைமில் கத்தி முக்கியம் இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? நம்ம கைக்கு தான் வலி அதிகமாக இருக்கும். ஸோ அந்த டைமில் கடுப்பாயிட்டேன் நான். ஸோ அதுதான் காரணமே தவிர எனக்கு க்ளீன் பண்ண பிடிக்கும். பொதுவாகவே என்னோட பழைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து குவைத்தில் இருந்த டைமில் கூட பார்த்தீங்கன்னா அங்கே நண்டு க்ளீன் பண்ணி ஃப்ரீயாகவே தருவாங்க லூலூலெலாம் போனீங்கன்னா. ஆனால் நான் க்ளீன் பண்ண வேண்டாம்னு சொல்லி வாங்கிட்டு வந்துடுவேன். எனக்கும் சரி எங்கள் வீட்டுக்கார 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷ்ஷு சிக்கன் இதெல்லாம் க்ளீன் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அவருமே எனக்கு க்ளீன் பண்ண ஹெல்ப் பண்ணுவார். ஓகேங்களா? இதுதான் காரணம். நான் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு வீடியோவில் கடுப்பானதுக்கு காரணம் என்ன, க்ளீன் பண்ணாமல் வாங்கிட்டு வந்துட்டேன், எல்லா மீனும் நானே க்ளீன் பண்ண காரணம் பார்த்தீங்கன்னா அது பெரிய மீன் கத்தி மொக்கையாயிடுச்சு. அதனால் என்னால் ஈஸியாக க்ளீன் பண்ண முடியல. அதுக்கு பதிலாக அங்கே காசு கொடுத்தே க்ளீன் பண்ணிட்டு வந்துருக்கலாமே அப்படின்னு நினச்சேன். ஸோ அதுதான். ஓகேங்களா? வேறு எந்த ரீசனும் கிடையாது. அடுத்தது பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணியாச்சு. அடுத்து ஒரு பாத்திரத்தில் கொட்டி மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு இதை வேக விட போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி மிக மிக முக்கியமான வேலை, ஃபிஷ்ஷு நம்ம வந்து க்ளீன் பண்ணுறோம் வீட்டிலனா ஃபர்ஸ்ட் திங் அதோட அந்த ரிமைன்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, க்ளீன் பண்ண ரிமைன்ஸ் எல்லாமே இம்மீடியட்டாக இன்ஸ்டண்ட்டாக வீட்டுக்கு வெளியில் இருக்கிற குப்பை தொட்டியில், ரோட்டில் இருக்கிற அந்த மேஜர் குப்பை தொட்டி இருக்கும் பாருங்கள், அதில் போய் உடனே போட்டுட்டு வந்துடணும். ஏன்னா வீட்டில் வச்சோன்னு வைங்க, எங்கேருந்து தான் இந்த சம்மர் சீசனில் எறும்பு வருதோ தெரியாது, அந்த இடம் சுற்றி எறும்பு வந்துடும். நம்ம ஒரு 1/2 hour விட்டுருப்போம், அவ்வளோதான். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா திருப்பியும் நம்ம 2-3 தடவை க்ளீன் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த ஃபிஷ்ஷோட முள் அதெல்லாம் கவரை வந்து கீழ்ச்சிட்டு அந்த குப்பை தொட்டி கவர்லேருந்து லீக் ஆகி டஸ்ட்பின் ஏரியா ஃபுல்லாக நசன்னு ஆகிடும். அதனால ஃபஸ்ட்டு அது போய் ஃபஸ்ட்டு பண்ணிடணும். அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ண இடத்த இன்னும் மேலே சோப்பு வாட்டர் போட்டு க்ளீன் பண்ணிடணும். அவ்வளோதான். ஸோ நம்மளுடைய மேஜரான ஒர்க்கு பார்த்திங்கன்னா ஃபினிஷ் ஆகிடுச்சு. இன்னொரு ரீசன் பார்த்திங்கன்னா இந்த கவுண்டர் டாப்பை இந்த மாதிரி நான்வெஜ் க்ளீன் பண்ண அப்புறம் தான் நான் இந்த மாதிரி சோப் போட்டே கழுவுவேன். இல்லைனா அந்த பக்கமே நான் போக மாட்டேன். சும்மா தீர துணி போட்டு இப்படி தொடச்சி விட்டுடுவேன். பாத்திரம் தேய்ச்சிட்டு அந்த தண்ணி கொஞ்சம் வடிது பார்த்திங்களா, அதை போட்டு தொடச்சிடுவேன். இல்லைனா இந்த மாதிரி சோப் போட்டு கழுவுறது அப்படின்றது இந்த மாதிரி நான்வெஜ் க்ளீன் பண்ணுற டைமில் மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ நீங்களாம் எத்தனை வாட்டி வீக்லி எத்தனை டைம்ஸ் வந்து கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ நமக்கும் க்ளீனிங்க்கும் கொஞ்சம் ரொம்பவே தூரம். பட் ரொம்ப மோசமாலாம் இருக்காது, ரொம்ப மோசமாலாம் வச்சுருக்க மாட்டேன். ஓரளவுக்கு எனக்கு தோணும் பார்த்தீங்களா இது க்ளீன் பண்ணோம் அப்படின்னு, அந்த தோன்ற டைமில் நான் க்ளீன் பண்ணிடுவேன். இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் ப்ரையாரிட்டி. இவங்க வராங்களே, அவங்க வராங்களே, கெஸ்ட் வராங்க, நம்ம க்ளீன் பண்ணணும். கெஸ்ட் வராங்கன்னா ஓரளவுக்கு இதுவாக க்ளீன் பண்ணுவேன். பட் ரொம்ப டீப் க்ளீனிங்லாம் வந்து நான் ஸ்ட்ரகிள் பண்ணிக்க மாட்டேன். ஸோ எனக்காக தோணும் இது செய்யணும் அது செய்யணும் அப்படின்னு. இப்போ மாவே அரைக்கணும், வீட்டுக்கு இட்லி மாவு அரைக்கணும்னா எனக்காக தோணுனா தான் நான் செய்வேன். ஸ்கூல் டைம்னா அரைச்சிடுவேன். சப்போஸ் லீவ் இருக்குது அப்படின்னா மற்றது இது கடையில் மாவு வாங்கிப்பேன். இல்லைன்னா கோதுமை மாவு வச்சு ஏதாவது சப்பாத்தி அது மாதிரி வச்சு மேனேஜ் பண்ணிவிடுவேன். அது மாதிரி எனக்குன்னு தோணுனா தான் இந்த க்ளீனிங், இந்த டிஃப்ரெண்ட்டான சமையல் எல்லாமே. ஸோ
மஞ்சத்தூள் போட்டு நம்ம வந்து கடாயில் கொதிக்க விட்டாச்சு. எல்லா பீசஸையும் ஒன் பை ஒன் பார்த்தீங்கன்னா உள்ளே போட்டாச்சு. அது கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொதிக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப கொதிக்க விட்டுடாதீங்க, அது கரைஞ்சிரும். அப்புறம் புட்டு செய்கிறதுக்கு ஒன்றுமே இருக்காது. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம வந்து அதை சும்மா ஒரு 1 minute 2 minutes அது போதும். அது ஆக்சுவலி நீங்கள் சுட தண்ணியில் போட்டிங்கன்னா போட்ட நிமிஷத்துலேயே அது சதெல்லாம் வெந்துடும். ஸோ அந்த தோல் மேலேருந்து நமக்கு உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக தான் இன்னும் கொஞ்சம் நம்ம கொதிக்க விடுறது. அப்புறம் அந்த உள்ள எலும்புகள்லாம் இருக்கும், இந்த சொரால எப்படி எலும்பு இருக்கோ அந்த மாதிரி சாஃப்ட் எலும்பு தான் இதில் இருக்கும். ஸோ அதுவுமே கொஞ்சம் வெந்து இருந்ததுன்னா நம்ம கடிக்கும்போது, அந்த புட்டில் வந்து கடிக்கும்போது நம்ம கடிச்சு மென்னே சாப்பிட்டுடலாம். அந்த கார்டிலேஜ்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, போன்ஸ் அண்ட் கார்டிலேஜஸ்ன்னு சொல்லுவாங்களே, இது ஃபுல்லாகவே கார்டிலேஜ் தான் இருக்கும், போன்ஸ் இருக்காது. மீன் முள் இருக்காது, இதில் முள் இல்லாமல் இருக்கிறதுனால இது உள்ள கார்டிலேஜ் சாஃப்டாக இருக்கிற போன் கார்டிலேஜ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்களா தோல் வந்து தனியாக வந்துச்சு. இப்போ அழகாக இதை பச்சை தண்ணியில் போட்டு இந்த தண்ணியை இருக்கிற தண்ணியை பார்த்திங்கன்னா கீழே ஊற்றிட்டு புதுசாக தண்ணி பிடிச்சி இது நல்லா கொஞ்சம் ஆற விட்டுட்டு தோலை ஸ்லோவாக எடுத்து க்ளீன் பண்ணிட்டோன்னாவே ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும். இதில் வந்து உங்களுக்கு எலும்பு பிடிக்காது, ரொம்ப பெரிய எலும்பு பிடிக்கலன்னா நீங்கள் இது கூட பண்ணிடலாம். பட் அதை கடிச்சிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சொரா மாதிரி தான் இருக்கும், சொராவில் எப்படி எலும்பு இருக்குமோ அப்படி தான் இருக்கும். ஸோ புட்டு செய்கிற ப்ரொசீஜர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நல்லெண்ணெய் இல்லை கடலெண்ணெய் ஊற்றிக்குங்க. ஊற்றிட்டு சோம்பு போட்டுக்குங்க, கருவேப்பிலை போட்டுக்கோங்க, பச்சை மிளகாய் இஞ்சி போட்டு தட்டி போட்டுக்கோங்க, வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் வதக்கிடுங்க. அதுதான் மெயினான முக்கியமான செயல். ஏன்னா இஞ்சி பூண்டு பச்சை மிளகா வதங்காமல் வெங்காயம் போட்டிங்கன்னா அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் வதக்க வேண்டியதை பர்ஃபெக்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. அந்த புட்டு மாதிரி செய்கிற ஐட்டம்ஸ்க்கு வெங்காயம் நிறைய போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், குவான்டிட்டியும் நமக்கு கொஞ்சம் நிறைய கிடைக்கும். ஸோ புட்டு செய்யும்போது உடச்சக்கல்ல பொடி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஃபைனலாக புட்டு செஞ்சு முடிச்ச அப்புறமா ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த உடச்சக்கல்ல பொடியை வந்து போட்டுட்டு இறக்குனீங்கன்னா கொஞ்சம் உதிரியாக புட்டு கிடைக்கும். இல்லைன்னா கொஞ்சம் ஒட்டிட்டு இருக்கும். ஸோ இப்போ கேரட் புட்டு அந்த மாதிரி செய்யும்போது இந்த உடச்சக்கல்ல பொடி போடும்போது கொஞ்சம் உதிரியாக இருக்கும். பட் நான் இது செய்யும்போது நான் போடல, என்கிட்ட உடச்சக்கல்ல நான் பொடி பண்ணிலாம் போடல. ஏன்னா நமக்கு மீன் குழம்பு வைக்கணும், நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு நான் எதுவும் பண்ணாமல் தான் இது பண்ணிட்டேன். பட் இப்போ ஒரு முட்டை பொடி மாஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது நேச்சுரலாக உதிரியாக வந்துடும், ட்ரை ஆகிடுதுல்ல அது கடையில். பட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ரொம்ப நேரம் ஆகும் அதை ரோஸ்ட் பண்ணி திருப்பி போடுறதுக்கு. ஸோ இது அது பண்ணி உடச்சக்கல்ல பொடி போட்டிங்கன்னா சீக்கிரமாகிடும். ஸோ அவ்வளோதான், நல்லா ஸ்மாஷ் பண்ணியாச்சு. எடுத்து கடாயில் போட்டு பரட்டி முக்கியமான விஷயம், அந்த புட்டு நீங்கள் பிசையும் போதே மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மிளகாப்பொடி வேணா போட்டுக்கலாம். ஏன்னா பச்சை மிளகா போட்டு தான் மிளகாப்பொடி தேவையில்லை. ஸோ அதெல்லாம் போட்டு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா கடாயில் போடுங்க. ஏன்னா கடாயில் போட்டுட்டு அப்புறம் போட்டிங்கன்னா எல்லா ஏரியாலையும் அது வந்து மிக்ஸ் ஆகாது. ஸோ மீன் குழம்பு வைக்க ஆரம்பித்தாச்சு. சின்ன வெங்காயம் நல்லா கைப்பிடி அளவு எடுத்துகிட்டு பச்சை மிளகா, கருவேப்பிலை, பூண்டு எல்லாம் தட்டி போட்டுட்டு மிளகுன்ற பாருங்க, கடுகு, சீரகம், வெந்தயம் எல்லாம் போட்டு வதக்கிட்டு தக்காளியை வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அதுலேயே புளி தண்ணியில் போட்டு நல்லா கரைச்சிட்டு மிளகாப்பொடி, மஞ்சத்தூள், உப்பு எல்லாத்தையும் அதிலே போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இது தண்ணியை இதில் ஊற்றிட்டு நல்லா சுண்டி திக்கான அப்புறமா மீனை தூக்கி போட்டுட்டு சும்மா ஒரே கொதியில் ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான், சிம்பிள், மீன் குழம்பு முடிஞ்சுது. இதுவே அரைச்சி விட்ட மீன் குழம்புனா எங்கள் அம்மா செய்வாங்க, அரைச்ச மீன் குழம்பு. அது டிஃப்ரெண்ட் ப்ரொசீஜர், அது இன்னொரு நாள் நான் பண்ணி காட்டுறேன். ஸோ தமிழ் நியூ இயர்க்கு செஞ்ச போலி பார்த்திங்கன்னா அப்படியே இருந்தது. இது எப்போ யாருதான் சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வச்சா சாப்பிடுவாங்க, ஏன்னா கொஞ்சம் நான்வெஜ் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது, கொஞ்சம் ஸ்வீட் ஏதாவது இருந்ததுன்னா சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு செஞ்சு முடிச்சுட்டேன். அவ்வளோதான், டைம் ஆகிடுச்சு, வீட்டுக்காரரும் வந்துட்டார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சம்மர் டைமுன்றதுனால நான் டீ காஃபிலாம் போடுறதில்ல. டெய்லி ஒரு ஜூஸ், இந்த வாட்டர்மெலான் ஜூஸ், ஃபிக்கு அத்திப்பழம் ஜூஸு, அந்த மாதிரி கிரேப்ஸ் இருந்தால் கிரேப் ஜூஸு, அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் ஜூஸ் தான் போட்டுட்ருக்கேன். ஆக்சுவலி ஜூஸ் குடித்தா நல்லதுன்னு ஒரு காலத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ஜூஸ் குடித்தா ஃபைபர்லாம் இல்லையா, ஃபைபர்லாம் போயிடுதான். அதனால் பழமாகவே சாப்பிட்ணுன்னு சொல்லியிருக்காங்க. எது பண்ணுறதுன்னே தெரியல. ஸோ போலி ஒரு பிளேட்டில் கொடுத்துட்டு ஜூஸ் நான் ஒரு டம்ளரில் கொடுத்தேன். இதை பார்த்துட்டு நான் வந்து இவ்வளோ நல்ல மனைவியா அப்படின்னு யாரும் தப்பு கணக்கு போட்டுறதுங்க. நான் என்னைக்காவது ஒரு நாள் இது மாதிரி கொடுப்பேன். இல்லைன்னா மற்ற நாள் வந்து டீ, காஃபி அந்த மாதிரி போடுவேன், இல்லை போடாமல் கூட விட்டுடுவேன். அந்த மாதிரி தான் நான். எனக்கு அதை தோணுச்சுன்னா செய்வேன், தோணலைன்னா பார்த்தீங்கன்னா செய்ய மாட்டேன். ஸோ ஆனால் அதுக்குன்னு ஈவினிங் வந்தோடனே எதுவும் கொடுக்கலன்னா டென்ஷன் ஆகிடுவார். அதனால் பேசிக்காக காஃபி இல்லை டீ இருக்கும். இல்லைன்னா என்னைக்காவது ஞானம் வந்ததுன்னா இந்த மாதிரி எதாவது ஸ்பெஷலெல்லாம் சமைப்பேன். உங்கள் வீட்டில் ஈவினிங் டைமில் என்ன ஸ்பெஷல் இப்போ சம்மர்லன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.